கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுகவை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்ற நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, மிதுனை கட்சி பொறுப்புக்கு முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி வெற்றி பெறுமே என்றால் அந்த முத்திரை இவர் மேலேயும் விழும். ஏன்னா திமுகவில் அதுதானே சொன்னோம். ஆமாம், எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவினுடைய அந்த இயல்பு நிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்த அதிமுக பொது வெளிகளில் எல்லோரும் ஏளனம் செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பரிதாபகரமான நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் விட்டார் என்கிற வேதனையும் விரக்தியுமே இருக்கிறது. உடனே ஆதவர்ஜனை எந்திரிச்சு இதுவும் அம்மா ஆட்சி தான், புரட்சி எம்ஜிஆர் வழியில் அவர் வழியில் ஒரு சிறந்த ஆட்சியை, அம்மா வழியில் ஒரு துணிச்சலான ஆட்சியை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீதான கோபத்தில் இருக்கிற பல பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த நேற்று வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வெறும் ஆதவர்ஜனா புஷ் ஆனந்த் மூலமாக போகிற போதே உடனே பனையூரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, திரு விஜய் அவர்கள் வருகிறவர்கள்லாம் வாருங்கள்னு சொல்லி அங்கே கதவை திறந்து உட்காந்துட்டாருன்னா கிலோமீட்டர் கணக்கில் நின்று கட்சியில் சேர வந்துடுவாங்க அப்படின்னு பேசினார். இப்போ அந்த அளவுக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பலர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவர் பதவியை விட்டு கொடுக்கும், இல்லாட்டினா அவர் பதவியை விட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப போர்க்கொடியை தூக்குவோங்கிறத வேலுமணி தரப்பு ரொம்ப உறுதியாக இருக்காங்களா சார்? அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த ஒரு மாத காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ உறுதியாக இருக்காங்களா? மிக உறுதியாக இருப்பதாகத்தான் அவங்க வட்டாரத்தில் நான் சந்தித்த நபர்களுமே சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அதாவது நீங்கள் தான் பொதுச் செயலாளராகவே தொடருங்க, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அங்கே ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு விவாதம் நடத்துவோம், விவாதம் நடத்தி கட்சிக்கு ஒரு குழு ஒன்றை போட்டு அந்த குழுவினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் கட்சியை கொண்டு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி தான், நீங்களே பொதுச்செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்சி நலந்தான நோக்கம், கட்சி ஜெயிக்கணும், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கு மேற்பட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவனுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம், அவனுடைய அரசியல் பயணம் முக்கியம், இதை நாம் சரியாக கொண்டு போகணுங்கிறது அவங்க வேண்டுகோளாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், கட்சி வலிமை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களோ அவங்கள எல்லாத்தையும் துரோகி பட்டம் குத்தி நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன, அடுத்ததாக தன் பையன் மிதுன அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறாரோ, மூத்தவர்கள்லாம் புறந்தள்ளுகிறாரோ அப்படிங்கிற பேச்சும் வந்துருச்சு. ஸோ தன்னுடைய பையனை நேரடி அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கா? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்க எப்படி? நலமா இருக்கேன் சார். நன்றி. அதிமுக அங்கிருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் ஒன்றுபட்டது போல நமக்கு ஒரு தோற்றம் கிடைத்தாலும் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன முட்டல், உரசல், மோதல், அந்த போக்கு இருந்துகிட்டு இருக்கு போல இருக்கே சார். குறிப்பாக சமீபத்தில் செக்ரட்டரியேட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமே எடப்பாடியாருக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. எடப்பாடியார் எடப்பாடியார் கொடுத்த எந்த ஒரு பதவியும் எங்களுக்கு வேண்டாம், சாதாரண ஒரு கட்சி தொண்டனாகவே நாங்கள் தொடர்கிறோம்னு வேலுமணி அவர்கள் பேசியிருக்காரு. என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? சேர்ந்துட்டாங்க, மனங்கள் ஒன்றிணையவில்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அந்த மழை விட்டும் தூவானம் விடவில்லைங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஓய்ந்தது போல தெரிந்தாலும் ஓயலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக ஒரு 25 பேர் போர்க்கொடி தூக்கினாங்கல்ல, அந்த 25 பேருமே இன்னும் எடப்பாடியோடு இணக்கமாக இல்லை அப்படின்ற பார்க்குறோம். 1-2 பேர் போய் பார்த்து பேசினாலும் கூட
பலருடைய மனநிலை என்பது இன்னும் அவருடைய எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாத நிலையிலிருந்து இறங்காத வரை ஓகே. இது இன்னும் ஒற்றுமை சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கடந்த 2 நாட்களாக கேள்விப்பட்ட வகையில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போக போறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு என்பது ஒரு சர்வாதிகாரத்தனமா இருக்கு. கட்சியினுடைய முதன்மை பொறுப்புல துணை பொதுச் செயலாளராக, தலைமை நிலை செயலாளராக, அமைப்பு செயலாளர் இருந்தவர்களெல்லாம் வெளியேற்றுறாரு. அவருடைய ஆதரவாளர்களை பூரா வெளியேற்றுறாரு. பல நூற்றுக்கணக்கானவரை கட்சியிலிருந்து வெளியேற்றுகிற இந்த போக்கு என்பது ஒரு அரசியல் கட்சியில் சர்வாதிகாரித்தனம். இதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு கோர்ட்டுக்கும் போவாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பல வலைத்தளங்களில், ஊடகங்களில், வார இதழ்களில் டெல்லியிலலாம் போய் இவங்க சந்திச்சாங்க. வேலுமணி குரூப் பேசினாங்க அப்படின்னு சொல்லி. அமித்ஷாவே அது யாரை சந்திச்சாங்க, டெல்லிக்கு போனாங்க. பாஜக தரப்புல சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நமக்கு ஒரு முழுமையான தகவல் அதுக்கு தெரியாத வரையில் நம்ம அதை பேச வேண்டாம். அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு அது ஒரு பக்கம் போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பாஜக தான் மத்தியஸ்தம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு உட்பட கவர்னர் மூலமா அப்போ எல்லா நிலைப்பாடும் அவர்கள் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால மீண்டும் அவர்களை நாடி செல்லுகிறார்களோ அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. ஓகே. இப்போ இதற்கிடையில் கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வந்ததில் 25 பேர் தனி அணியாக செயல்படுகிறார்கள். அதில் ஒரு 6 பேர் கட்சியிலிருந்தே வெளியேறி போயிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ இவர்கள் சட்டப்பேரவையிலேயே ஒரு தனி குழு மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பல அரசியல் கட்சிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த கட்சியில் பிரச்சனைகள் உருவாகி தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து 8 பேர் 10 பேர்னு, உதாரணத்துக்கு நம்ம தேமுதிகவை சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற பொழுது ஒரு 10-12 பேர் அதிமுக கரைவேட்டி கட்டியே அவங்க உட்கார்ந்தாங்க. தொகுதி நலன் சார்ந்து அதிமுக முதல்வரை பார்த்தோன்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ அவங்க ஒரு தனி அணியாக தனி குழுவாக தான் செயல்பட்டாங்க. பிரதான தேமுதிக உறுப்பினர்களை அழைத்து பேசுகிற போது அவங்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேச அழைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அது மாதிரி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக குழு இது தனி குழுவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட அங்கே சட்ட ரீதியாகவும் பேரவை அந்த வளாகத்திலையும் இது தொடர்பான விவாதம் நடந்ததாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவினுடைய அந்த இயல்பு நிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்த அதிமுக பொது வெளிகளில் எல்லோரும் ஏளனம் செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பரிதாபகரமான நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் விட்டார் என்கிற வேதனையும் விரக்தியுமே இருக்கிறது. எப்படியாவது இந்த கட்சியை ஒன்று சேர்த்து மீண்டும், ஏன்னா நீங்கள் பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருந்தது இதுவரையிலும், 2026 தேர்தல் வரையிலும் இருந்தது. இன்றைக்கு இன்னொரு வலுவான எதிரியும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. தாவேகா ஆட்சி கட்சியாக வந்து விட்டது. இந்த ஆட்சி கட்சி 5 ஆண்டுகள் தொடர்கிற பொழுது இந்த 5 ஆண்டுக்கு பிறகு தாவேகா ஆட்சியா திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியான்னு வருகிற பொழுது அப்போ இது பலகீனமான நிலையில் அதிமுக தொடருமே என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்னும் பின்னடைவு சரிவு வந்துடும் அப்படின்னு தான். இப்போ நேற்றைக்கே சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற போது பல்வேறு தலைவர்களுடைய கனவுகள் நனவானது மாதிரி எங்கள் அம்மா விட்ட சவாலும் வந்துடும், மீண்டும் அம்மா ஆட்சி வருங்கிறார். உடனே ஆதவர்ஜனை எந்திரிச்சு இதுவும் அம்மா ஆட்சி தான், புரட்சி எம்ஜிஆர் வழியில் அவர் வழியில் ஒரு சிறந்த ஆட்சியை, அம்மா வழியில் ஒரு துணிச்சலான ஆட்சியை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீதான கோபத்தில் இருக்கிற பல பேர் அங்கே போயிட்டு இருக்காங்க. இந்த நேற்று வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வெறும் ஆதவர்ஜனா புஷ் ஆனந்த் மூலமாக போகிற போதே பனையூரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, திரு விஜய் அவர்கள் வருகிறவர்கள்லாம் வாருங்கள்னு சொல்லி அங்கே கதவை திறந்து உட்காந்துட்டாருன்னா கிலோமீட்டர் கணக்கில் நின்று கட்சியில் சேர வந்துடுவாங்க அப்படின்னு பேசினார். இப்போ அந்த அளவுக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பலர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே தான் இந்த நிலைப்பாட்டிலிருந்து எப்படியாவது கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் நேற்று அந்த திரு வேலுமணி அவர்கள் அந்த கருத்தை சொன்னார். நீங்கள் தவிர்க்க போகிற மாதிரி இருக்கா, மேலே போய் பார்த்தீங்களேங்கும் போது தொகுதி பிரச்சனை, அந்த நதிநீர் பிரச்சனைகள், இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சருங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு சந்திப்பிலும் உள்ள அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கே என்ன பேசப்பட்டது,
என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள், சட்ட ரீதியாக எந்த விதமான முயற்சி எடுக்க போகிறாங்க. ஏன்னா நாங்கள் தாங்க கட்சி. வேலுமணி அதை கொஞ்சம் ஆவேசமாகவும் ஆத்திரமாகவும் சொன்னார். ஏங்க நாங்கள் வெளியில் தேவைக்க போனோம், நாங்கள் தான் அதிமுக தான் இருப்போம் அப்படின்னு. சிவி சண்முகமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பார்ப்போம், அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எடப்பாடி தலைமையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பெரிய அளவில் கேள்விகள் கேட்க இதுவரையிலும் தயங்கியவர்கள் கூட இப்போ கேட்பதற்கான ஒரு தயார் நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஏன்னா கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று இதுவரையிலும் முயற்சி எடுத்தவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆமாம். திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திருமதி வி.கே. சசிகலா ஆகட்டும், திரு செங்கோட்டையன் ஆகட்டும், அவர் எல்லோருமே தோல்வி அடைந்து விட்டார்கள். அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு துணை நின்றவர்கள் தான் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கினாங்க. ஆமாம். தங்கமணி, வேல்மணி, நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் எடப்பாடியினுடைய நடவடிக்கைக்கு துணை போனவர்கள். சரி. இப்போ அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இன்னும் தீவிரமாக போர்க்கொடி தூக்கி போகிறாங்க. சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு எந்தவித படிப்பினைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனை கடந்த 2-3 நாட்களாக நடக்கிறத நம்ம பார்த்தோம். ஒருத்தர் கேட்குறார் சிவி சண்முகத்தை, ஏங்க நீங்கள் சட்டப்பேரவைக்கு வந்த உடனே உங்கள் சட்டமன்ற குழு தலைவர் பழனிசாமியை போய் சந்திக்கலையா எடப்பாடி பழனிசாமி, ஏங்க அவரங்க நான் சந்திக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அந்த உரசல் போக்கு என்பது, வெறுப்புணர்வு என்பது வளர்ந்து வருகிறது. இது எங்கே பிரேக் ஆகி என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஓகே சார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவர் பதவியை விட்டு கொடுக்கணும், இல்லாட்டினா அவர் பதவியை விட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப போர்க்கொடியை தூக்குவோங்கிறத வேலுமணி தரப்பு ரொம்ப உறுதியாக இருக்காங்களா சார்? அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த 1 மாத காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ உறுதியாக இருக்காங்களா? மிக உறுதியாக இருப்பதாகத்தான் அவங்க வட்டாரத்தில் நான் சந்தித்த நபர்களுமே சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அதாவது நீங்கள் தான் பொதுச் செயலாளராகவே தொடருங்க, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி அங்கே ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு விவாதம் நடத்துவோம். விவாதம் நடத்தி கட்சிக்கு ஒரு குழு ஒன்றை போட்டு அந்த குழுவினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் கட்சியை கொண்டு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அவசர செயற்குழு, அவசர பொதுக்குழு கட்சி நெருக்கடியில் இருக்கிற போது நடத்தணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார், பதவியை விட்டு புடுங்கியாச்சு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10, 30, 35 மாவட்ட செயலாளர்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாவட்ட செயலாளர்களாக, முக்கிய பிரமுகர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக நகர செயலர், ஒன்றிய செயலர் இருந்தவர்களையும் தினம் நீக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ இது எல்லாத்தையுமே போயிட்டு இவங்க ஆதரவாளர்கள் யாருமே செயற்குழு பொதுக்குழுவுக்கு வர முடியாத நிலையை உருவாக்கி விட்டு அப்புறம் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இவர் எடப்பாடியோடைய ஆதரவாளர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளார நுழைத்து அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இவர் செயல்படுகிறாருங்கிற குற்றச்சாட்டு இந்த தரப்புல சொல்றாங்க. ஓகே. அவங்க என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் என்கிற அந்த நிலை என்பதுதான் கட்சியில ஒரு வலுவான அடிப்படையான விஷயமா இருக்கும். அந்த இதுல நீங்க தலைமை கழக பொறுப்பு என்பது ஒரு அலங்கார பதவி, பெரிய அளவுல இல்ல. பொதுச் செயலாளர் மட்டும்தான் அதிகாரம் மிக்கவர்கள். நீங்க முன்னால புரட்சி எம்ஜிஆர் கட்சி தொடங்கிற போது அமைப்பு செயலாளருக்கு பொறுப்பு இருந்தது, தலைமை நிலையத்திற்கு பொறுப்பு இருந்தது. அவங்களே அறிக்கை விடலாம், பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு அவங்களே அறிக்கை விடலாம். கட்சி நடவடிக்கையில சேர்த்தல் நீக்கெல்லாம் பண்ணுவாங்க. காலப்போக்கில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அந்த நிலைப்பாடு என்பது போயிடுச்சு. அதனாலதான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் போட்டு வச்சிருக்கிறார். அமைப்பு செயலாளர் 50-60 பேர். யாரெல்லாம் வெளியே போறாங்களோ, இந்த முகமது பின் துக்ளக்ல நாடகத்துல சொல்வார், என்னை நம்பி வருகிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு துணை பிரதமர் பதவி வழங்குவேன், வாருங்கள் அப்படிங்கிற. அது மாதிரி தன்னை ஆதரிக்கிற அத்தனை பேருக்குமே அமைப்பு செயலாளர்கள் போடுறாரு, வரங்களுக்கு பொறுப்புகளை போடுறாரு. கட்சி கட்டமைப்பு சிதைந்து கொண்டிருக்கிறது. கட்சியை வழிநடத்திய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த பல முன்னணியரும் வெளியிடறாங்க. நீங்கள் புதுசாக ஆயிரக்கணக்கான இருக்காங்க, லட்சக்கணக்கான இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் லோக்கலில் செல்வாக்கு இல்லை, அதனால் நாங்கள் அடுத்தவங்களை கொண்டு வர்றோம் இருக்குல்ல, இது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது இல்லைங்கிறதான். எந்த ஒரு அரசியல் கட்சி ஆனாலும் அந்த அரசியல் கட்சியில் அனுபவம் மிக்கவர்கள். இப்போ ஒரு துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார், தலைமை செயலாளர் எஸ்பி வேலுமணி இருந்தார். அவங்க பகுதிகளில் மாவட்ட செயலாளராகவும் இருந்ததுனால பல பேர், ஆயிரக்கணக்கானோருக்கு அவங்க பொறுப்புகள் பதவிகள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நகர செயலர், ஒன்றிய செயலாளர், இளைஞர் அணி, பேரவை, மாணவர் அணி, தொழிற்சங்கம்னு இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் புழுக்கத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் நாம் ஆதரித்த, நமக்கு பொறுப்புகள் பதவி வாங்கி கொடுத்தவர் இப்படி ஒரு பதவி இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. அது உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கோம்.
திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றின பொழுது நீங்கள் ஒரு 2000-3000 பேர் கிளை பேரவை பாசறைன்னு சொல்லி சத்தம் இல்லாமல் வெளியில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த நிலைப்பாடு தொடருமே Okay. என்றால் கட்சி மறுபடியும் போயிடும். இப்ப வேலுமணி கூட என்ன So, சொல்றாரு? கட்சியுடைய கட்டமைப்பே ஆட்டம் கண்டுவிடும்னு ஆமா சொல்றீங்க. ஆமா ஆமா அதுதான். இப்போ திரு வேலுமணி என்ன சொல்றாருன்னா, நீங்க தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் தொடர் சரிவு என்பது இந்த காலகட்டத்திலேயாவது திருமதி சசிகலா டிடிவி தினகரன் போன்றவரையும் சேர்க்கணும் அப்படிங்கிறார். அப்ப கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் என்று வருகிற பொழுது கருத்து மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் வந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது நீங்கள் பிரித்தவர்களை விலக்கி வைத்தவர்களை சேர்க்கணும்னு என்ன நோக்கம்? கட்சி நலன்தான நோக்கம். ஓகே. கட்சி ஜெயிக்கணும். கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கும் மேற்பட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவனுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம், அவனுடைய அரசியல் பயணம் முக்கியம். இதை நாம் சரியாக கொண்டு போகணுங்கிறது தான் அவங்க வேண்டுகோளாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், கட்சி வலிமை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களோ அவங்கள எல்லாத்தையும் துரோகி பட்டம் குத்தி நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன? அடுத்ததாக தன் பையன் மிதுன அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறாரோ, மூத்தவர்கள்லாம் புறந்தள்ளுகிறாரோ அப்படிங்கிற பேச்சும் வந்துருச்சு. சோ தன்னுடைய பையனை நேரடி அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கா? அந்த மாதிரியான போக்கு இருக்குங்கிறத நம்ம கடந்த மாதமே ஒரு விவாதத்தில் பேசுகிறப்ப நம்ம சொன்னோம். நீங்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து மிதுனுக்கும் பொறுப்பு கொடுக்கணுங்கிற போது அதெல்லாம் அவருக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை, அரசியல் அவரெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னோன்னே திரு KP முனுசாமி எழுந்து சொல்கிறார், கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் அதுதானே, நீங்கள் ஏங்க தடையாக இருக்கீங்கிற. அதை தான் CV சண்முகம் இந்த மாதிரி நாடகமெல்லாம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். சரி, தொண்டர்கள் அப்போ இருக்கிற போக்கு எப்படி போகுதுன்னா, அப்போ இந்த நிலைப்பாடு தன்னோடு இணக்கமாக நெருக்கமாக தன்னோடு நிழலாக இருந்தவர்கள், தன்னோடு பயணித்த அத்தனை பேரையுமே நீங்கள் துரோகி முத்திரம் குத்தி வெளியில் அனுப்பிட்டு எந்த கட்சியை எப்படி நடத்த போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருகிற பொழுதுதான் இப்படி ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேக பார்வை இருக்கு. அதிமுகவை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்ற நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, மிதுனை கட்சி பொறுப்புக்கு முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி வெற்றி பெறுமே என்றால் அந்த முத்திரை இவர் மேலேயும் விழும். ஏன்னா திமுகவில் அதுதானே சொன்னான், அப்பா பையன் பேரன்னு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவரை கொண்டு வர, ஏன்னா பல பொது விவாதங்களில் அரசியல் விமர்சகர்கள் தப்பு இல்லை ஐடிவிங்களை கொண்டு வரட்டும், அவர் அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சராக இருந்தபோது மிதுனுடைய பங்களிப்பு இருந்தது, கடந்த தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்தலில் மிதுனுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது. அப்போ பின்னணியில் இருந்தே செயல்படுறதை விட்டுட்டு அவர் கட்சி பொறுப்புக்கு வர்றதில் எந்த தயக்கமும் வேண்டாம், கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு கூட பேசினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாடு உள்ள பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் கூட இந்த கருத்தை சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரிசீலனை அங்கே இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்ன போக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று செயல்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அந்த திமுக ஆதரவோடு முதலமைச்சராக கூட பொறுப்பேற்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டார். அப்படிங்கிற போது அவர் மீதான நம்பகத்தன்மை என்பது, கட்சி மீது அவருக்கு இருக்கிற ஈடுபாடு என்பது குறைந்து விட்டதோங்கிற பார்வை பொதுவெளியில் வந்துருச்சு, கட்சியினர் மத்தியிலையும் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியார். சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. பட்ஜெட் அதே போல வந்து விவசாய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து மானிய கோரிக்கை வாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு லாவணி கச்சேரி மாதிரி சட்டசபை போய்கிட்டு இருக்கு. அப்பா கிட்ட கேளுங்க, உங்க மாமனார்கிட்ட கேளுங்க, உங்க அப்பாட்ட கேளுங்கன்னு தனிப்பட்ட தாக்குதல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தமிழக சட்டப்பேரவை பொறுத்தளவில் அந்த சட்டப்பேரவை என்பது இந்த மாநில மக்களின் நலன், மாநில வளர்ச்சிக்கான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அவை தான் சபை. அதில் வந்து தனிப்பட்ட இது மாதிரியான லாவணி கச்சேரிகள் இது இடம்பெறவே கூடாது. கடந்த காலங்களில் பயங்கரமான காரசாரமான விவாதங்கள், கருத்து மோதல்கள் நடக்கும், பெரிய அளவில் இருக்கும். இந்த தனிப்பட்ட முறையில் அந்த தாக்குதல் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. 1-2 பேர் சொல்கிற போது கூட அதை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்க. அவையில் இல்லாத உறுப்பினரை பற்றி பேச அனுமதிக்க மாட்டாங்க. அது மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் தொடர்பாக பேச அனுமதிக்க முடியாதுமாங்க. நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற அல்லது நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் சுதந்திரமாக இப்போது நேற்றைய சபையை பொறுத்தளவில் பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர் நடுநிலையோடு நடக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கில் இருக்கார். அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அந்த 57-59 அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அங்கே பேரவைத் தலைவராக U. கிருஷ்ணாராவ்
அவரை பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் பாராட்டி பேசுகிற போது அண்ணா சொன்னார், நாங்கள் அனுபவம் இல்லாதவர்கள், குழந்தைகள் தவறு செய்தால் தாய் எப்படி அதை அரவணைச்சு போவாரோ அந்த மாதிரி எங்களை அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னார். வீணையிலிருந்து இனிய இசை பிறக்க வேண்டுமென்றால் அந்த வீணையினுடைய தந்தி கம்பிகள் இருக்குல்ல, அது இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் தொய்வாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நடுநிலையோடு இருந்தால் தான் இனிய இசை பிறக்கும். அப்படி பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படணும் அப்படின்னு எல்லா காலங்கள்லேயும் எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த கருத்தை முன்வைப்பாங்க. திமுக ஆட்சி வந்து திமுக அவைத்தலைவர் வரும்போது அதிமுக பாராட்டினாங்கன்னா அவரை பாராட்டுகிற பொழுது இந்த கருத்துக்களை பகிர்வாங்க. இப்போ இந்த முறையும் எல்லா தரப்புமே திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் அனுபவம் உள்ளவர், நடுநிலையோடு நடத்துவார். அவருடைய செயல்பாடுகள் நேற்றைக்கு நிச்சயமா நடக்கிற போது நடுநிலையோடு தான் இருந்தது. அதாவது ஆளும் கட்சி அமைச்சரே வந்து அவர் கேள்விப்பட்ட தகவலை வந்து கேள்வியா கேட்கும்போது அதையெல்லாம் நான் வந்து பதிவு செய்ய மாட்டேன், அனுமதிக்க முடியாது, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் வந்து சபை குறிப்பில் இருந்து நீக்கிடுவேன்னு சொல்லி ரொம்ப நல்ல செயல்பட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஆட்சி கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கட்சி சொல்ற போது கூட பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். அவங்களுக்கான நேரம் எல்லாமே அதிகமாக கொடுத்தாரு. இந்த பத்திரிகையில் வந்த செய்தி மற்றபடி கிடைச்ச தகவல் அதெல்லாம் இங்கே வந்து பேசக்கூடாது, ஆதாரம் இல்லை எதுவுமே. நீங்க பத்திரிகை தகவல் பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க முன்கூட்டியே நீங்க அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போனார். அவையினுடைய மரபுப்படியும் விதிப்படி தான் நான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். ஏன்னா கடந்த காலங்களில் அப்பாவு அவர்கள் அமைச்சர் சொல்ல வேண்டிய பதில் அவரே நிறைய இடங்கள்ல அவரே நிறைய குறுக்கிடுவார், நிறைய பண்ணுவார். ஆமாம், இவர் வந்து ஒரு சரியான திசை வெளியில் அவையை கொண்டு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற பார்வை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள் வந்து உடனடியாக அதை தலையிட்டு தடுத்திருக்கணும், அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கணும். ஆனால் இந்த எல்லாமே நேரலையாக போனதுக்கு பிறகு இது தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் நான் படித்து பார்த்து எதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கிடுவேன் அப்படின்னு. அப்படி நீக்கப்படும் பொழுது அவை பதிவேட்டில் மட்டும்தான் அது நீக்கிருக்கும், ஆனால் மக்கள்கிட்ட போயிடுச்சு, எல்லாம் லைவ்ல இருக்கு. நேரலை ஒளிபரப்பு இது ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கல் ஒருபுறம் இருந்தாலும் அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் கண்ணியத்தோடு பேசணுங்கிற அந்த பார்வையும் அவங்களுக்கு வரும். ஏன்னா மக்கள், நம்முடைய தொகுதி மக்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய செயல்பாடுகளை அவர்கள் கவனிக்கிறார்கள். அப்படிங்கிற போது அந்த ஒரு பயம் கலந்த உணர்வோடு அவங்க இருக்கணுங்கிறது தான் நேரலை ஒளிபரப்புடைய நேரடி ஒளிபரப்புடைய தாக்கத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ சொல்கிறேன். அங்கே வந்து முன்னே ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறது, இவர் பேசுகிறது, இங்கேருந்து எதிர்த்து போய் அங்கே உட்காந்து பேசுகிறது, இந்த பக்கத்தில் இருக்கிறது பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ இந்த பார்வை என்பது பொதுவெளிகளில் போகிற போது இந்த செயல்பாடு, எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில் அவர் அதிர்ச்சி, அப்படி பண்ணுறாரு, ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதனால் அந்த விஷயம் கட்டுப்பட்டிருக்கு. ஆமாம், அதை தாண்டி நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய தொகுதி பிரச்சனையை, இந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பேசுகிறாங்களா, மாநிலத்தின் உரிமை சார்ந்த பிரச்சனையை இதையெல்லாம் பேசுகிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் வெறும் குற்றச்சாட்டுகளையும் அரசு மீதான அவமரியாதை பண்ணக்கூடிய அளவுக்கான விஷயம், தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் தாக்குறது, இந்த நிலை தொடர்ந்தால் நீங்கள் அடுத்த முறை அந்த மக்களை போய் சந்திக்க முடியாது. என்ன போய் சட்டசபையில் பேசினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எனவே ரெண்டு இருக்குது, சாதக பாதகங்கள் வந்து நேரலை ஒளிபரப்பில். அதனால தான் ரொம்ப தயங்கினாங்க திமுக ஆட்சி காலத்தில். அடிதடி ரகலை சட்டக்கிழிப்பெல்லாம் வந்து நேரலையில் போயிடுச்சு அப்படின்னா அவையினுடைய மரியாதை மதிப்பு போயிடும் அப்படிங்கிறதுனால மிக எச்சரிக்கையோடு இருந்தாங்க. தொடர்ந்து வலியுறுத்துவதால் இந்த நிலைப்பாடு என்பது மக்களுக்கு தெரியட்டும், அதன் பிறகாவது இவர்கள் சரியாக நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அடிப்படையில் கூட இந்த அரசு, இந்த பேரவைத் தலைவர் எல்லோருக்குமே எல்லாமே போகட்டும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட திரு அக்ரிகல்ச்சர் பற்றி சொன்னார். எதிர்கட்சி வரிசையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற போது அவருடைய பேச்சு கட்டாயிடுச்சு, தடைப்படுத்தப்பட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி. உடனடியாக பேரவைத் தலைவரும் அந்த ராஜ்மோகன் சொன்னார், நான் போய் அங்கே பார்க்குற போது ஒரு வினாடி கூட போகலை அப்படின்னு. அப்போ பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் சொல்கிறாரு, பல இடங்களில் மின் தட்டுப்பாடு அல்லது அந்த ஏரியா கேபிளில் இருக்கிற ஃபால்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் மீது என்ன சொன்னான்னா, வெளியில் பார்த்தவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு, இங்கேருந்து போயிடுச்சு, அங்கே ஏதாவது தடை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எனவே இந்த நேரலை ஒளிபரப்பு அந்த நேரத்தில் கூட நாங்கள் 500 கோடி 900 கோடி 1000 கோடி கொடுத்தோம் வச்சோம். இது மக்கள்கிட்ட போகிற போது அரசியல்வாதிகள் மீதான அந்த மதிப்பு மரியாதை என்பது
மிகவும் குறைந்துவிடும். Okay. அதனால தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் எழுந்து சொல்கிறார், ஏங்க இந்த பார்ட்டி ஃபண்டு சட்ட ரீதியாக அவங்க வங்கியில் போட்டு ஆடிட் அக்கௌண்ட்லாம் பார்த்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு கட்டியா வங்கி மூலமாக தான் அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்குறாங்க. அது பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் போகுது. இதை வந்து இங்கே இந்த லஞ்ச ஊழல் பிரச்சனை இல்லை, இதை பேசினா அது சரியாக வராது, அதெல்லாம் அவைக்குறிப்பில் இடம் பெறக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார். அப்போ ஜே.சி. பிரபாகர் அவர்கள் அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் அமைச்சர் தொடங்கி அதன் பிறகு நடைபெற்ற அந்த விவாதங்களை எல்லாமே நான் ஆய்வு செய்து அது எது அவையில் இடம்பெற வேண்டுமோ அதை மட்டும் இடம்பெற செய்து விட்டு மற்றையெல்லாம் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னார். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அது லைவ்ல வந்துருச்சு, நீக்கப்பட்ட எல்லாமே மக்கள்கிட்ட லைவ்ல போய் வந்துருச்சு. சேர்ந்துருச்சு. அவை குறிப்பில் அந்த பதிவேட்டில் இடம்பெறாது. அதுதான் அங்கே ஒரு 50 வருஷம் கழிச்சு Okay. பார்க்குற போது இந்த விஷயங்கள் வீடியோவா இருக்கும். வராது. அதுதான் இருக்கும் அந்த மாதிரி தான். சார், ஆண் உறுப்பினர்களை விட பெண் உறுப்பினர்கள் ரொம்ப அறிவுபூர்வமா பேசியிருக்காங்க, மக்கள் பிரச்சனையை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்கள் காவேரி இஷ்யூ தொடர்பாக ரொம்ப அருமையான வாதம் உண்மையாலுமே சிறப்பா பேசிட்டாங்க. அதே போல வந்து பிரேமலதா அவர்களும் ரொம்ப சிறப்பாகவே பேசியிருந்தாங்க. சபையில் நாட்டு பிரச்சனையை மட்டும் இல்லாம சபை பிரச்சனையை முதற்கொண்டு பேசிட்டாங்க. கேமராமேன் கூட நீங்க வந்து ஓய்வு கொடுக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேச்சு வந்து குறிப்பாக நல்லா ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு, அதே போல வந்து ஆணித்தரமாகவும் இருந்துச்சு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 பெண் உறுப்பினர்கள் சௌமியா அன்புமணி ஆகட்டும், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், குறிப்புகளே ஆமா, இல்லாமல் தரவுகளோட ஆமா சார், பேசினாங்க. ஆமா. அதை பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களுமே கூர்ந்து கவனிச்சாங்க. முதலமைச்சர் உட்பட, எதிர்க்கட்சி உட்பட எல்லோருமே கவனிச்சாங்க. நம்முடைய நண்பர்கள், ஊடக நண்பர்கள் கூட அப்பவே பாராட்டினாங்க. ஓகே. ஒரு இதுல முதன்முறையாக பேரவைக்கு 2 பேருமே முதல் முறையா வராங்க, 2 பேருமே குறிப்பில்லாம தான் பேசுறாங்க. ஆமா ஆமா. இங்க கடந்த காலங்களில் திமுக எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அதிமுக எம்எல்ஏக்கள் ஆகட்டும் 18 பக்கம் 20 பக்கம் எழுதி வந்து வாசிப்பாங்க. ஆமா, அதுதான் இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, திரு கருணாநிதி அவர்களும் சரி சொல்லுவாங்க, கன்னி பேச்சு பேசுபவர்கள் அவங்க வந்து எழுதி வச்சு வாசிக்கலாம், தவறுகள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால முதன்முறையாக. அடுத்தடுத்து வருகிற பொழுது குறிப்புகளை வைத்துக்கொண்டு பேசணும். அவையில் உறுப்பினர் பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும், அவையில் உறுப்பினர் வாசிக்கிறார் இல்லை. பல சபாநாயகர்கள், துணை சபாநாயகர்கள் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீங்கள் வாசித்தது போதும், மிச்சத்தை கொடுங்க, அவை குறிப்பில் ஏற்றிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்த இந்த சூழலில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து குறிப்பே இல்லாமல் தரவுகளோட கர்நாடக பிரச்சனை, காவிரியினுடைய பூர்வாங்க பிரச்சனைகள், அதில் ஏற்பட்ட சிக்கல்கள், அதன் மூலமாக விவசாயிகள், தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறார்கள், இந்த விஷயத்தை போகாமல் ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணாங்க. அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடக்கத்தில் அந்த மேகதாது அணை தடுப்பு தொடர்பாக முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதில் பேசும்போதுமே 2 பேருமே பேசினாங்க. சௌமியா அன்புமணி பேசிட்டு வர்றபோது முதலமைச்சரே பாராட்டினார், கடந்த சபை போது பாராட்டினாங்க. இன்றைக்குமே அவங்க பேசுகிற போது மிக தெளிவாக 2 பேருமே பேசுனாங்க. எல்லோருமே வரவேற்கத்தக்க அளவில் பேசிட்டாங்க. இந்த முதலமைச்சர் வந்து இந்த 3ஆம் தேதி நான் போய் பேசணும்னு, ஜூலை 3ஆம் தேதி பேசணும்னு கர்நாடகாவில் பேசலாம் அப்படிங்கிறத நான் தான் கேட்டேன். அப்போ பலருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, சட்ட ரீதியெல்லாம் இருக்கிற போது போகிறது பலன் தராதுன்னு. பகை நாடுகளே பேசி தீர்க்கிற பொழுது ஒரு பிரச்சனையை பக்கத்து மாநிலத்தில் பேசி ஏதாவது பாசிட்டிவ் சைன் வந்ததுன்னா நமக்கு நல்லது தானே. ஒருவேளை அங்கு எனக்கு அவமானம் ஏற்பட்டால் தமிழ் மக்களுக்காக அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதை பிரேமலதா அது உங்களுக்கு தனிப்பட்ட விஜய்க்கான அவமானம் கிடையாது, முதல்வருங்கிற பதவிக்கான அவமானம், தமிழ்நாட்டுக்கான அவமானம். ரொம்ப டீடைலா பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பெர்சன்டேஜ் ஆஃப் மைண்ட். உடனே இந்த விஷயத்தை உள்வாங்கி அதற்கு ரியாக்ட் பண்றதற்குள்ள அது பக்குவம் பெற்ற அரசியல்வாதிகளுக்கு தான் வரும். கரெக்ட் சார். நான் குறை சொல்லலை, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட பெரிய அளவில் அவர் சோபிக்கலை, பேசலை. ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசுகிறாங்க. சப்ஜெக்டை மாறாமல் பேசுகிறாங்க. எங்கேயுமே 2 பேருமே எங்கேயுமே டீவியேட் ஆகலை சார். ஆமாம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ விமர்சனங்களையோ தவிர்த்துட்டு இந்த பொது பட்ஜெட்டினுடைய பாதிப்பு என்ன மாதிரி இருக்குது, அதனுடைய சாதக பாதகங்கள், வேளாண் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான சாதக பாதகங்கள், இந்த விஷயங்களை மட்டுமே கொண்டு வந்து பேசியது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அடுத்தடுத்து வருகிற பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஒரு பெரிய பாடமாக அமையும்.
தாவேக்காவிலேயே அங்கே திமுக அதிமுகவிலேயே இருக்கிற பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை நாம் பின்பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அரசியலுக்கு வருவதற்கு பெண்கள் பல பேர் தயங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் இவங்க ரோல் மாடலாக மாதிரியா இருப்பாங்க. திருமதி சௌமியா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பாக அரசியல் களம் ப்ளஸ் சட்டசபை விவகாரங்கள் திரும்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நமக்கு பேசி நமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.